ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மேராஜ் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து ஈதுக்கு என்ன ட்ரெஸ் நாங்கள் போட்டோன்றது தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து இந்த சாரீ தான் வந்து வியர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஒரு காட்டன் சாரீ மாதிரி தான். ப்ளவுஸுமே ஏற்கனவே வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷால் வந்து அந்த கம்பி சாரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாடலில் இருந்துச்சு. அதுவுமே என் மகளுக்கு வந்து ஸ்கார்ஃபுக்கு இந்த ஷால் மாதிரி போடுவாங்க இல்லையா, அதுக்கு வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து இந்த ஜும்காலாம் வந்து ஏற்கனவே வீட்டிலே இருந்துச்சு. அதுதான் போட போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க என் பொண்ணு. அது மாதிரி ட்ரெஸ்ஸுமே வாங்கலை. நெத்தி சுட்டி ரொம்ப ரேட் கம்மி தான், ஆனால் அவங்க வந்து வைக்கல. அதுக்கப்புறம் இந்த சோக்கர் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளிப்பு ஏற்கனவே இருந்ததுங்க தான் ஆல்ரெடி. இந்த கிளிப்பு தான் வந்து நான் இப்போ வந்து இந்த பக்ரீத்துக்காகன்னு வாங்கினேன். ரொம்ப சூப்பர் டிசைனில் வந்துருந்துச்சு எங்கள் ஏரியா மார்க்கெட்டில். அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த பேங்கிளும் வாங்கியிருந்தேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப அப்படியே பார்க்குறதுக்கே கண்ணை பறிச்சிச்சு, மின்னிக்கிட்டு இருந்துச்சு. அது எல்லாம் ஸ்டோன் தான். அதுக்கப்புறம் இதுவும் ஸ்டோன் வச்சது தான். இது ஏற்கனவே வாங்கினது. அதை மிக்ஸ் பண்ணி அவங்க போட்டுக்கிட்டாங்க என் பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து கோல்டன் கலரில் வளையல் வாங்கியிருந்தேன். இது 150ன்னு வாங்கினேன் என் மகளுக்கு. இந்த ஈதுக்கு தான் வாங்கினது. அதுக்கப்புறம் இன்னொரு வளையல் வந்து இது ஈதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வாட்டி ஆஃபர் போட்டிருந்தாங்க ரேவதியில். 300 வளையல் இது. ஆனால் எனக்கு வாங்கினதுக்கு ஆஃபர் வந்து 50 ரூபான்னு தான் வளையல் வாங்கினேன். எனக்குமே சாரீக்கு மேலே போடுறதுக்கு ஒரு ஷால் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாரீ பின், அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தோம் அன்றைக்கி. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து எதுவும் வளையல் வாங்கலை. இருந்த வளையே வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் வந்து போட்டுக்கிட்டேன். ரம்ஜானுக்கு வாங்கினது ஒரு பாக்ஸ் வந்து இருந்துச்சு இல்லையா, அதையும் சேர்த்து. அதுக்கப்புறம் கிளிப்பு, அந்த ஒரு மயில் அளவும் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி இருக்கிற கிளிப்பு மட்டும்தான் நான் வாங்கினேன். அப்புறம் இந்த ரோஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தது தான் வீட்டில். அப்புறம் இந்த மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிளாஸ்டிக் மல்லிகைப்பூ. இது வந்து துவைச்சி துணி தான் இது. துவைச்சி வந்து நான் வந்து வியர் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த கடையில் வாங்கினா இந்நேரம் வந்து அது 30 ரூபாய்க்கு வந்து நல்ல ஒர்த்து தான். பார்க்குறதுக்கே அவ்வளோ பார்வையாக இருக்குது. ஆனால் வந்து வாடவும் வாடாது, தலைவலியும் வராது. அதுக்கப்புறம் ருப்பீஸும் வந்து நமக்கு மணி சேவ் ஆகும். அதையுமே வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் உடுத்திட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு அந்த காட்டன் சாரீ. பொண்ணுக்கும் எனக்கும் வந்து ட்ரெஸ்ஸு எடுக்கவே இல்லை. இருக்கிறத வச்சு தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா வந்து நம்ம குர்பானி கொடுக்குறதே ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து திடீர் முடிவு தான் அது. அப்புறம் வந்து இந்த புர்கா வந்து மீஷோவில் என் மகளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். உள்ளே ஃபுல் ஹேண்ட் வரைக்கும் கீழே வரைக்கும் புர்கா இருக்கும். மேலே வந்து ஒரு பெரிய வந்து இது மாதிரி கொடை வெட்டுல இருக்கும். பார்க்கவே ரொம்ப 500க்குள்ளே தான். ஏற்கனவே வந்து நான் நைட்டிலாம் வந்து நானே வாங்கிக்கிட்டேன் இந்த கேபிள் கார்டில். அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். அதுதான் நினைப்போம் வந்துடும் இல்லையா செலவு. அப்புறம் பெரணா காசுன்றதை வந்து நான் கிஃப்டாக பிள்ளைங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கணும் ஈக்குவலான்ட்டு வாங்கி கொடுத்தேன். ஷால் வாங்கியிருந்தேன். ஒன்று எனக்கு அந்த க்ரீன் கலரு, 2வது வந்து அது ரொம்ப கம்மி தான், 60 ரூபா தான். அப்புறம் இது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து 2 ஷர்ட்டு. இந்த ஷர்ட் தான் வந்து பெருநாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட் வந்து பலூன் ஷர்ட்டுன்னு சொல்லுவாங்களாம், அது கிளாத்து. அது என் பையனுக்கு என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேருக்கு மட்டும் ஷர்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து கைலி தான் வியர் பண்ணார் என் ஹஸ்பண்ட். இது என்னடான்னு பார்க்குறீங்களா, இது வெள்ளிலாம் இல்லை, என் பொண்ணு பர்த்டேக்கு அவங்க ஃப்ரெண்டுங்க கிஃப்டாக கொடுத்தாங்களாம். இது வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு செயினு, அப்புறம் 2 அந்த தோடு செட்டு, அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து ப்ரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இது வந்து நான் வாங்கினேன் என் மகளுக்கு ரெகுலரில் வீட்டில் போடுறதுக்கான 60 ரூபாய்க்கு வந்து கவரிங் செயினு. இது ஐம்பொன் வந்து ரிங்கு ஒன்று வாங்கினேன் என் பொண்ணுக்கு. அதுவும் 60 ரூபா தான். நானும் ரிங்கு வாங்கினேன், ஆனால் அது வந்து வீடியோ எடுக்கலை. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். துவா அதிகமாக பண்ணுங்கள்.